அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இப்ராஹிம் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்றா, என் நண்பர் ஒருவர் இன்றைக்கு இசை நாள் என்று சொல்லி ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாரு. இஸ்லாத்தில் இசை ஹராம் தானே, இந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் அனுப்புகிறாங்களே, மார்க்கம் இது சம்மந்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. இசை என்பது மார்க்கத்தில் ஹராம் தான், தெளிவான ஹராம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 5590வது ஹதீஸா ஒரு செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சமுதாயத்தில் சில கூட்டத்தினர் தோன்றுவார்கள். அவர்கள் விபச்சாரம், பட்டு, மது, இசை கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டதாக கருதுவார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என் சமுதாயத்தில் சிலர் வருவாங்க. அவங்க ஆல்ரெடி 3 ஹராம். விபச்சாரம் என்பது ஹராம் தான். பட்டு என்பது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மது என்பது பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது 3 ஹராம். அதோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசைக்கருவியை என்ன செய்றாங்க, சேர்த்து விட்டு இதை அனுமதிக்கப்பட்டதாக கருதுவார்கள். விபச்சாரத்தையும் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க, பட்டும் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, மதுவும் ஆகுமானது தான் என்று சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இசை கருவிகள்னு சொல்றாங்க. அப்போ தெளிவான ஹராமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஆகமாக்கப்பட்டதாக சொல்வார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து, இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், விபச்சாரம் எப்படி ஹராமோ அது மாதிரி இசை கருவிகளும் ஹராம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, தெளிவாக விளங்குது. அது மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில சிறுமிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கஞ்சிராக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொட்டு மாதிரி உள்ளதை அடித்து கொண்டு, சலங்கையோடு இருக்கக்கூடிய கொட்டுகளை அடித்து கொண்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலேயே சைத்தானினுடைய இசைக்கருவிகளா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கடிந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு பண்டிகை இருக்குது, இது ஒரு பண்டிகை நாள் தானே, விட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன கருத்தை மறுக்கலை. அப்போ இசைக்கருவிகள் என்பது சைத்தானுடையது, அது அதாவது நன்மையின் பக்கம் செல்ல விடாமல் வழிகெடுக்கக்கூடியது அப்படிங்கிற சைத்தான் தான். அதானே, நல்லது செய்யாமல் நன்மையின் பக்கம் போகாத அளவுக்கு வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இசைக்கருவிகள் என்பது சைத்தானுடையது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு மதுவையும் சூதாட்டத்தையும் மத்தளம்னா கேள்விப்பட்டிருக்கோமா? மத்தளத்துக்கு 2 பக்கத்தில் அடிப்பாங்களா இல்லையா? 2 பக்கத்துலையும், அதுவும் கூட்டமாக தான் 2 பக்கத்துலையும் அடிக்கக்கூடிய ஒரு பொருள் மத்தளம் என்பது. அதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான். போதை ஊட்டக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அகமதுங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னொரு சம்பவம் என்னவென்றா, இந்த புல்லாங்குழல் இருக்கா இல்லையா, அது அந்த சப்தத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்திருக்கிறாங்க. அது ஒரு இந்த மரம், மூங்கில் மரம், அந்த மாதிரியான மரங்கள்ல இருந்து ஊதனா வரக்கூடிய ஒரு ஓசை தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய காதுல குழல் ஓசை, அதாவது அதில் அந்த ஊதக்கூடிய அந்த ஓசை என்ன செய்யுது, அவங்க காதுல விழுகுது. அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா, காதை விரலை வச்சு என்ன செய்றாங்கன்னா, அடைச்சு கொள்றாங்க. அப்போ பக்கத்தில் அந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க, சப்தம் கேட்குதா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. சிறிது தூரம் போனதுக்கப்புறம் இப்போ கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்போ காதை எடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஒரு இடையனுடைய அந்த குழலோசையை கேட்டபோது இதை போன்றுதான் செய்வதை நான் பார்த்தேன், அது ரசூலுல்லாஹ் விருத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் இசை என்பது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் ஒரு கூட்டத்தார் வருவாங்க, அது ஆகமாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது, மலையை புரட்டி அவர்களை அழிச்சிருவான், அப்படி இல்லைன்றா கூட என்ன செய்வான், அல்லாஹ் அவர்களை உருமாற்றிடுவான் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை கடுமையான வார்த்தைகளாக சொல்றாங்க. இசை என்பது ஹராமாக்கப்பட்டது, ஹராம் தான் என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.